ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். உறவே உயிரே 88 பார்ட் 2 வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஷாலினி வந்து இங்கே அவள் வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறா, இப்படி திட்டுறானே. சரி, நம்ம ஸ்டோர் ரூமில் போய் ஒர்க் பார்ப்போம், நம்ம சின்ன பிள்ளைலாம் ஸ்டோர் ரூமில் தானே இருந்து விளாண்டுருக்கோம், சரி அங்கேயே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே வந்து அவள் சொல்கிறா, நீ என்ன ப்ராக்டிக்கல் பாஸாகவும் இருக்கிற, சிடுமுஞ்சி பாஸாகவும் இருக்கிற, இவ்வளோ கோவப்படுற, ஏன் இப்படி கோவப்படுற அப்படிங்கும். உன்னுடைய முடிவை இப்போ என்ன மாற்றிக்க போறியா, இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கல, இப்போ நல்ல டிசிஷனாக எடு, உன் முடிவு என்ன அப்படிங்கும். நான் வந்து இன்னும் டைம் இருக்குல்ல நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, அதுக்குள்ளே நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ரவியும், ஓ அப்படியா, யோசிச்சு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, அம்சவேணியும் பத்மாவதியும் வந்திருக்காங்க. உடனே ரவியோட அப்பா பார்த்துட்டு, என்ன இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ரவி கூப்பிட்ருப்பானோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து இவங்களும் வந்து நின்றுடுறாங்களா. உடனே வந்து நித்யாவோட அப்பா வந்து, அம்சவேணி அம்மாவையும் பத்மாவதியும் நான் தான் இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ரவியோட அப்பா, ஓ அப்படியா அப்படின்னு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அதனால் என்ன அப்படிங்கும். எனக்கு வந்து பாலகிருஷ்ணா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவன் இப்போ இல்லை, ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ரவியோட அப்பாவும் சொல்கிறான், சரி நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, இனி உங்கள் விருந்தாளி எங்கள் விருந்தாளி, நான் நல்லபடியாக அவங்கள கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே வந்து ரித்திகாவோட அப்பா போய் அம்சவேணி அம்மாட்டையும் பத்மாகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து அவங்க பாலகிருஷ்ணா ஃபேமிலி அப்படின்னு சொல்லி, நான் தான் இவங்களை இன்வைட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ரித்திகா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, நானே இவங்களை இன்வைட் பண்ணலான்னு தான், நல்ல வேளை நீங்களே இன்வைட் பண்ணிட்டீங்க, அவங்க உங்கள் விருந்தாளியாக இருந்தானே, எங்கள் விருந்தாளி தான், அவங்கள நல்லபடியாக நானும் கவனித்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அம்சவேலி கிளவி சொல்லுது, இது வந்து நீங்கள் கூப்பிட்டனால தான் வந்தோம், இல்லாட்டி நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அம்பிகா சொல்கிறா, அதான் வந்துட்டிங்களே அப்புறம் என்ன, நாங்கள் நல்லா கவனித்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக அந்த கிளவியை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிளவியும் அம்பிகா பத்மாவதி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரித்திகா அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிவிட்டு அப்படியே போயிடறான். உடனே இந்த பக்கம் பார்த்தா அம்சவேணியும் பத்மாவதியும் பார்த்து அம்பிகா வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. உங்களை பார்த்தோன்னே நான் இந்த வீட்டில் கோவப்படுவேன்னு தானே நினச்சிங்க, பார்த்தீங்களா, என் வேலையை என் சம்மந்தி உங்களை கூப்பிட்டு சுலபமாக்கிட்டாரு, நானே உங்களை அழைக்கலான் இருந்தேன், அவரே கூப்பிட்டு என் வேலையை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டாரு, நானே என் பையன் கட்டிய போகிற பொண்ணை உங்கள்கிட்ட காட்டணும் பாருங்க அப்படின்னு நினைக்கணுன்ட்டு தான் இருந்தேன், ஆனால் பார்த்தீங்களா நீங்களே வந்துட்டீங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, என்னுடைய மருமக மேலே உங்கள் கொல்லிக்கண்ணு படவே கூடாது, அதை தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்க. உடனே அம்சவேணி முறைச்சி பார்க்குறா. அம்பியா பேசுகிறத பார்த்து பத்மாவதி சைலண்டாக இருக்கா. என்ன இவ பேசிகிட்டு இருக்கா, பழி வாங்குறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க, இருங்க என் மருமகளை நானே காட்டுறேன் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறா, வெயிட்டர் அப்படின்னு கூப்பிட்றா. வெயிட்டர் வந்தோடனே, இவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கூட நல்லா கவனி, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்பியா சொல்கிறா. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த அம்சவேணி சொல்லுது, வா நம்ம போய் வந்து வெள்ளி காசையும் பத்திரிக்கையும் நம்ம விநாயகர் இதில் வச்சு நம்ம பூஜை பண்ணி வேண்டிட்டு வருவோம் அப்படிங்க. சரி இருங்க நானும் வரேன் அத்தை, நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி பத்மாவதியும் கூட போயிடறா. உடனே கிளவி பத்திரிக்கையையும் வெள்ளிக்காசையும் விநாயகர்கிட்ட வச்சுட்டு, எங்கள் தெய்வமே, என் குல தெய்வமே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல் நடக்கணும், நீ தான் தெய்வமே பார்த்துக்கணும் இதை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வேண்டி முடிச்சுட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் என்னன்னா, இந்த பக்கம் பார்த்தா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ரித்திகாவை. உடனே வந்து இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அம்பியா பார்த்துறா. ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு சொல்லி ரித்திகாவை கூட்டிகிட்டு வந்து, இதுதான் வந்து ரித்திகா, டைமண்ட் மெர்ச்சன்ட் சஞ்சீவோட பொண்ணு ரித்திகா, இவளை தான் ரவி கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி வெல்கம் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறான். பத்மாவதியும் மண்டையை ஆட்டிடுறா. அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ தான் அந்த பொண்ணா, ரவியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, இருக்கட்டும், இவன் இங்கே இருக்கா, அப்போ ரவியை காணுமே அப்படின்னு சொல்லி பத்மாவதி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இவ என்ன ஆரம்பிச்சிட்டா, உடனே பத்மாவதி ஆரம்பிக்கிறா, இவ வந்து எவ்வளோ பெரிய பணக்காரி பொண்ணு தெரியுமா அப்படிங்க. இவங்க யார் அப்படின்னு ரித்திகா கேட்குறா. இவ தான் நம்ம பிஏ இருக்கால, ரவிக்கு பிஏ, அவங்களுடைய ஷாலினி இருக்கால, அவங்களோட அம்மா அப்படிங்க. ஓ அப்படியா, நான் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரித்திகா சொல்கிறா. உடனே அம்பிகாவும் பேசிகிட்டு இருக்கா.
இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு உடனே அம்சவேணியும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 4 நாளில் ரித்தியாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் எல்லோரும் இருந்து தான் போகணும் அப்படிங்க. ஓ அப்படியா, இன்னும் 4 நாளில் எங்கள் பொண்ணு ஷாலினிக்கு கல்யாணம் அப்படின்னு அம்சவேணி சொல்ல, உடனே ரித்தியாக்கிறா, ஷாலினிக்கு கல்யாணமா? பரவாயில்லையே, கல்யாண வேலையை கூட விட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பரவாயில்ல நல்ல பொண்ணாக இருக்காங்களே அப்படிங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால் ஏழை இல்லை, ஒர்க் பார்த்தா தானே சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி அம்பியா சொல்கிறா. உடனே பத்மாவதி சொல்கிறா, என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலை தான் முக்கியம், பர்சனல் இதுக்காக வேலையெல்லாம் விட மாட்டா என் பொண்ணு, அவள் வேலையில் அவள் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி, சூப்பர் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து பத்மாவதி சொல்கிறா, என் பொண்ணு வந்து சிம்பிளான கல்யாணத்தை தான் எதிர்பார்க்குறா, ரொம்ப கிராண்டாலாம் செய்ய விரும்பலை அப்படிங்க. உடனே அதுக்கு வந்து அம்பிகா குத்தலாம், ஏழையாக இருக்கிறவங்க சிம்பிளாக தானே செஞ்சாகணும், எப்படி கிராண்டாக செய்ய முடியும், உங்களுக்கு தான் வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லியும் அம்சவேணியும் பத்மாவதியும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே சரி சரி நாங்கள் போகிறோம், உனக்கு வா வேறு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறா. உடனே இந்த அம்சவேணி வந்து பத்மாவதியை கண்டாபின்னு திட்டுறா, பார்த்தியா இந்த அசிங்கம் தேவையா, இதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா, நான் வரலன்னு சொன்னால் நீ கேட்குறியா அப்படிங்கும். சரி இப்போயாச்சும் போவோமா அப்படிங்க. நான் இப்போ போவேணா அப்படிங்கிறா. உன்னை என்ன தான் பண்ணுறது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா பத்மாவதி கல்யாணம் நடக்க போதா, இருக்கட்டும், இவ கல்யாணம் ஆகிற பொண்ணு இங்கே இருக்கிறா, ஆனால் இன்னும் ரவியும் காணும், ஷாலினி எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து இங்கே வந்து ஷாலினி ஒர்க் பிஸியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஓ மை காட், ஒரு வழியாக நல்லபடியாக வேலையை முடிச்சாச்சு, சரி வீட்டுக்கு கிளம்புவோம், அப்பா டைம் ஆகிட்டு, அவன் எனக்காக வேறு பாட்டியும் அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அவங்க வேறு சண்டை போட்டுட்டு வந்து அவங்க இப்போ கூலாகி இருக்கணும், சரி நம்ம கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறதுக்காக எந்திரிக்கிறா. உடனே அவளுக்கு தலை சுற்றல் மாரி வந்துடுது சாப்பிடாதனால. என்னடா தலை சுற்றுதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி தான் அம்மாவும் சித்தியும் இந்த விரதம் இருக்காங்கன்னே தெரியல, பச்சை தண்ணி கூட குடிக்காமல், இப்போ நம்மளால இருக்க முடியலையே, இனி நான் என் சிவாக்காக நான் இனி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறா. சரி சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு கிளம்புறா. அந்த டைம் பார்த்து வெளியில் போயிடுவா. போன உடனே அங்கே வந்து ரவி வந்துடுறான். ரவியை பார்த்தோன்னே நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்னேன் அப்படிங்க, இல்லை நான் கிளம்புறேன், வேலை முடிச்சுட்டேங்கும். நான் உன்னை போக சொல்லலையே, இங்கே வந்து என்னுடைய நிச்சயதார்த்தம் இருக்குது, அதை நீ முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக சொல்லி என்ன சொல்கிறியா அப்படிங்க. என்ன நீ திமிரா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன சொன்னேன் இப்போது அப்படிங்கும். உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போகணுமாங்க. இல்லை இங்கே என்னோடய நிச்சயதார்த்தம் நடக்குது, ஸோ அதனால் என்னோடய எம்ப்ளாயெலாம் வந்து என் நிச்சயத்தை அட்டன் பண்ணணும், என்னோடய அம்மா ஆசை, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ இருந்து நிச்சயத்தை அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்கிறான். நான் வந்து விரதம் இருக்கேன், நான் சாப்பிடலாம் மாட்டேன் அப்படின்னு ஷாலினி சொல்கிறா. நீ வந்து சாப்பிடல, நீ இங்கே தான் இருக்கணும், உன் விரதத்தை இங்கேருந்தே முடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.